Hi friends, வணக்கம் and welcome to எங்க வீட்டு சமையல். நம்ம இப்போ வந்து சாப்பிடுற சாப்பாட்டுல உள்ள சத்துக்கள் வந்து நம்ம உடம்புல வந்து சரியா போய் சேரல அப்படினாலோ இல்ல நம்ம வந்து ஊட்டச்சத்து மிக்க உணவுகள் எடுத்துக்கலனாலோ நமக்கு வந்து ரத்தத்துல ஹீமோகுளோபின் கண்டென்ட் வந்து கம்மியா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அது தவிர வந்து நம்மளோட உடம்புல உள்ள உள்ளுறுப்புகள்ல ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் நமக்கு ஹீமோகுளோபின் கண்டென்ட் வந்து கம்மியா இருக்கும். ஸோ நம்ம இதுக்காக டாக்டர் கிட்ட போனோம் அப்படின்னா அவர் வந்து நிறைய அயன் டேப்லெட்ஸ் எடுக்க சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து வீட்லேயே இயற்கையான எளிய முறையில் எப்படி நம்மளோட சிவப்பணுக்களை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக ரத்தத்தில் ஹீமோகுளோபின் கவுண்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப சோர்வாக இருக்கும், ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப சோம்பலாக இருக்கும், எந்த வேலையும் முழு மனதோட அவங்க செய்ய மாட்டாங்க. இப்போ சின்ன பசங்க படிக்கிற பசங்களாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து படிக்கிறதுல கவனமே இருக்காது. இது எஸ்பெஷலி உங்களுக்கு இந்த பெண்களுக்கு தான் இந்த பிரச்சனை ரொம்ப இருக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு பீரியட்ஸ் வர்றதுனால அவங்களுக்கு ஹீமோகுளோபின் கவுண்ட் குறையிறது சான்சஸ் இருக்குது. அவங்க வந்து இந்த எளிய முறையை அவங்க பின்பற்றாங்கன்னா ஒரே வாரத்தில் அவங்களுக்கு வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நம்ம ஜூஸரில் ஃபஸ்ட்டு பீட்ரூட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு பீட்ரூட்னா ஒரு கேரட் எடுத்துக்கலாம். இப்போ நாங்கள் வந்து 2 பீட்ரூட் 2 கேரட் அப்படின்ற அளவு எடுத்துருக்கோம் 2 டம்ளருக்காக. ஸோ ஃபஸ்ட்டு பீட்ரூட் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து கேரட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பீட்ரூட் கேரட் இதெல்லாம் வந்து இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஜென்ரலாகவே பார்த்தோன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. அடுத்து வந்து ஒரு பீட்ரூட் ஒரு கேரட்டுக்கு 1 ஸ்பூன் அளவு கருப்பு திராட்சை கருப்பு ட்ரை கிரேப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளோட ஹீமோகுளோபின் கண்டென்ட்டை வந்து ஒரே வாரத்தில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த பிளாக் கிரேப்ஸும் வந்து பெருசாக உதவுது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டேட்ஸும் போட்டுக்கலாம். இந்த டேட்ஸு கிரேப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஊற வச்சு மிக்சியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக அரைப்பட்டுரும். இந்த கருப்பு திராட்சை வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் ஈஸியாக கிடைக்கும். இப்போ இந்த கேரட் பீட்ரூட் டேட்ஸு ட்ரை கிரேப்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் வந்து ஒன்றா அடிச்சுக்கோங்க. இப்போ வந்து ஜூஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. இதோட நீங்கள் வந்து தேவையான அளவு ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து லெமன் ஜூஸும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக லெமனில் விட்டமின் சி நிறையா இருக்குது. ஸோ விட்டமின் சி தான் வந்து நம்மளோட அயன் சக்தியை வந்து அப்சர்வ் பண்ணி நம்ம பாடிக்கு கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக லெமனும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ரிச்சாக ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ ரொம்ப ஹெல்த்தியான உங்களோட ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாரம் குடிச்சு பாருங்கள். உங்களோட ஹீமோகுளோபின் லெவல் வந்து கண்டிப்பாக ஏறி இருக்கும். நீங்கள் டெஸ்ட் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.